விருத்தாசலம் ரயில்வே குடியிருப்பு பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்தின் 30ஆம் ஆண்டு சமயபுரம் கோவிலுக்கு நடைபயணம் முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம், மயில் காவடி, தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ரயில்வே சந்திப்பில் கன்னிமூல கணபதி கோவிலில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனுக்கு வருடா வருடம் பக்தர்கள் மாலை அணிந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். இன்று 30ஆம் ஆண்டாக பக்தர்கள் விருத்தாசலம் மணிமுக்தா நதியில் பால்குடம், மயில் காவடி, தீச்சட்டி அலங்கரிக்கப்பட்டு அங்கிருந்து பக்தர்கள் கைகளில் தீச்சட்டி ஏந்தியும், பால்குடங்களை தலையில் சுமந்தும், மயில் காவடி எடுத்தும் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோவிலை அடைந்து அங்கு சமயபுரம் மாரியம்மன் திருவுருவ சிலைக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலாபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்பு குழந்தை பாக்கியம் இல்லாத பக்தைகளுக்கு அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்த உணவை தலைமை குருசாமி தேவதாஸ் வழங்கினார். இந்த 30ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சமயபுரம் மாரியம்மனிடம் வேண்டிக் கொண்டவர்கள் இங்கு வந்திருந்து தங்களது வேண்டுதலுக்கான நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் வருகின்ற 17ஆம் தேதி மாலை அணிந்த பக்தர்கள் விருத்தாசலம் ரயில்வே சந்திப்பு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்து நடைபயணமாக சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு செல்ல இருக்கின்றனர்.